நம்மளுடைய எங்கேயாவது கிராமப்புற சாலைகள், பிரதான் மந்திரி கிராமப்புற சாலைகள் எல்லாம் இருக்கும் சார். அந்த ரோடெல்லாம் பார்த்தோம்னா அந்த ரோடு ஒரு குவாலிட்டியில் இருக்கும். நம்மளோட ஸ்டேட் ஹைவேவினுடைய ரோடு வந்து ஒரு குவாலிட்டியில் இருக்கும். நேஷ்னல் ஹைவேயில் இருக்கக்கூடிய ரோடு வந்து ஒரு குவாலிட்டியில் இருக்கும். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ரோடு வந்து ஒரு குவாலிட்டியில் இருக்கும் சார். இதில் ரொம்ப மட்டமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம சாலைகள் ரோடெல்லாம் இருக்கும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோட குவாலிட்டி எப்படின்னா, ஏர்போர்ட் ரோடு, டிஃபென்ஸ் பகுதிகள் ஏதாவது இருக்குதுன்னா அங்கே எப்படி ரோடு இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும் சார். நம்மளுடைய இந்திய சந்தை, இப்போ சார் வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நம்மளுடைய இந்திய சந்தை வந்து ரொம்ப குறைவான விலையில் தான் ஜனங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால நான் இந்த ஒரு உதாரணத்தை காட்டினேன் சார். இது அப்படியே கன்வெர்ட் ஆகணும், அப்படியே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து இங்கே உள்நாட்டு சந்தைக்குள்ளாகவே நம்மளுடைய உற்பத்திகளை இது பண்ணிக்கலாம், அதுவே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முதல்ல இது அரசு அதற்கேற்றவாறு சில அனுசரணைகளை செய்து தருமா சார் முதல்ல? இல்ல, அதற்கான வாய்ப்புகள் குறைவு. இப்ப முதல்ல இமீடியட்டா அவங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, 50% இறக்குமதி அவங்க அமெரிக்கா வரி விதிச்சிருந்தாங்கன்னா, நீங்க சுங்கவரி 16.5% வாங்குறீங்கல்ல, அதை முற்றிலுமா குறைக்கணும். அதாவது நீங்க ஒரு 43 நாடுகள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. இறால் எந்தெந்த நாடுகளுக்கு அமெரிக்காவை தாண்டி நம்ம ஏற்றுமதி பண்ண முடியும், இங்கே ஏற்றுமதியோட பற்றாக்குறை நம்மளால செய்ய முடியும்னா வேற எந்த நாட்டுக்கு நம்மளுடைய கார்மெண்ட் ஏற்றுமதி அதிகரிக்க முடியும்னு இப்ப இந்தியா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 43 நாடுகளுடைய லிஸ்ட போட்டு அதற்கான முயற்சிகள் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு சார், அதாவது நீங்க சொல்லக்கூடிய 16.5% டாக்ஸ் அப்படிங்கிறது, கஸ்டம்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது இந்திய அரசு போடக்கூடிய டாக்ஸ், அப்படிதானே சொல்றீங்க? ஆமா 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 சார், நான் உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் சொல்றேன் சார். வரலாற்றிலேயே எப்போதும் இல்லாத அளவிற்கு முதல் முறையாக அரிசியினுடைய ஏற்றுமதிக்கு சார், அதாவது உடைந்த அரிசி, வேக வைக்கப்பட்ட அரிசி, பாயில்டு ரைஸு, உடைந்த அரிசி, அப்புறம் பச்சரிசி, இந்த அரிசிக்கெல்லாம் கூட நீ ஏற்றுமதி பண்ணனா 20% டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போதான் ஒரு 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 7-8 ஒரு அநேகமாக ஓராண்டிற்கு முன்பாக டிஜிஎஃப்டி அந்த டாக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அரிசிக்கு, வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு. அதனால நீங்க சொல்ற இந்த 16.5% இவர்கள் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் உறுதியா நம்புறேன் சார். ப்ளீஸ். இல்ல உங்க நிலைப்பாடு சரிதான். நான் என்ன ஆலோசனை தர்றேன்னு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அடுத்த இந்த ஏற்றுமதி வர்த்தகத்தை வேற நாடுகளுக்கான ஏற்றுமதியை நீங்கள் முயற்சி செய்து அதை டைவர்ட் பண்ற வரைக்கும் நீங்க ஒரு இண்டஸ்ட்ரீஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த செயல்முறைப்படுத்துங்க. அது அந்த ஏற்றுமதி என்பது, வர்த்தகம் என்பது குறையில்லாமல் மற்ற நாடுகளுக்கான வர்த்தகத்தை நம்ம விரிவுபடுத்திட்டோம்னா நீங்க இயல்பாக உங்க கஸ்டம்ஸ் டியூட்டி நீங்க எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றீங்களோ தேவைக்கேற்ப நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்பொழுது வந்து ஒரு இமீடியட்டா எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்பது பொருளாதார இழப்பு வந்துடக்கூடாது, வேலை வாய்ப்பு இழக்க வந்துடக்கூடாது. இதுல நீங்க முதல்ல முதல் ரவுண்ட்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த சிறு குறு வியாபாரிகள் வந்து விலையை குறைச்சு கொடுக்க மாட்டாங்க, அழுகுனா கூட தூக்கி போடுவாங்கன்னு. இப்ப நம்ம மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க போத்தீஸ்ன்னு வந்திருக்குன்னா புதன்கிழமை அன்னைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கும் விலை குறைப்போம், 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு ஒரு லிஸ்ட் அனுப்புறான் வீட்டுக்கு. வாடிக்கையாளர்களுக்கு எல்லாம் லிஸ்ட் அனுப்பிச்சிடுறான். காய்கறி உட்பட அந்த வெள்ளி புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தான் போய் மக்கள் வாங்கணும்னு போகுது. மற்ற நாட்கள்ல வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு போறவங்க வந்து மேல்தட்டு மக்கள் தான். ஓகே, புதன் சனிக்கிழமைகள் ஒரு ரெண்டாவது வந்து ஒரு புதுசா ஒருத்தவங்க கடை திறக்கிறாங்க, ஒரு பெரிய பக்கெட்டு கொடுக்குறோம், நாங்க 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா 250 ரூபாய் பெருமான பக்கெட்டை கொடுக்குறோம்னு சொன்னா மக்கள் பூரா போய் எங்க வீட்டிலேயே போய் ஒரு கடையில போய் இப்ப மகாலட்சுமி நகர்ல போயிட்டு ஒரு கடையில போன மாசம் வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப திரும்ப அந்த கடைக்கு போறது இல்ல. 4 கடை ஆரம்பிச்சா எந்த கடையில குறைவா இருக்கு, தக்காளியை உள்ள வச்சிருப்பான் 60 ரூபாய் ஒரு கிலோ, கொஞ்சம் ஒரு வாரமான 4 நாட்களான தக்காளியை தனியா ஒரு டேபிள் போட்டு 30 ரூபாய் 40 ரூபாய்ன்னு போட்டிருப்பான். அதுல ஒரு 25 தக்காளியை நீங்க தேடினீங்கன்னா அதுல இருந்து ஒரு நல்ல தக்காளி எடுக்கலாம். அந்த மனநிலையில் தான் நீங்க இருக்கிற மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அந்த சூழ்நிலையில் தான் இருக்காங்களே தவிர, நீங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள்களை எல்லாம் இந்திய சந்தையில் நீங்கள் வர்த்தகம் செய்து விட முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த வைர ஏற்றுமதியும் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியும் கிட்டத்தட்ட $10 பில்லியன். அந்த $10 பில்லியன் வர்த்தகம் இந்தியாவில் பொதுமக்களிடம் இருக்கான்னு நீங்க பார்க்கணுமா இல்லையா? ரெண்டாவது, அரிசி ஏற்றுமதி பத்தி சொன்னீங்க. எப்ப ஏற்றுமதி பண்ணாங்க? விளைச்சல் அதிகமாக வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் பொதுமக்களுக்கு இலவசமாக கொடுப்பதும் இந்திய சந்தைக்கு போதுமான பொருட்கள் கையிருப்பு வந்ததுக்கு பிறகுதான் ஏற்றுமதி. கரெக்ட். அப்போ நீங்க 20% காரை செல்வராஜ் சார், ஒரே ஒரு சின்ன சந்தேகம் சார். இந்திய டைரக்டரேட் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு, இதோட ஃபாரின் ட்ரேடு டிஜிஎஃப்டி பலமுறை அரிசியினுடைய ஏற்றுமதியை நிறுத்தி இருக்கிறார்கள். கோதுமையினுடைய ஏற்றுமதி, சர்க்கரை, எண்ணெய் வித்துக்கள், ஆனியன், இப்படி பல உணவுப் பொருட்களுடைய ஏற்றுமதியை நிறுத்தி இருக்கிறார்கள். அதுக்கான காரணத்தை அரசு சொல்லிய போது என்ன சொன்னது அப்படின்னா, உள்நாட்டில் எதுவும் பஞ்சம் ஏற்பட்டக்கூடாது, உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்காக அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பனியன் பொருட்கள், ஆயத்த ஆடைகளுடைய உற்பத்தியாக இருக்கட்டும் அல்லது வேற இதர பொருட்களுடைய உற்பத்தியாக இருக்கட்டும், இதையெல்லாமும் கூட இந்த ஏற்றுமதியை இவர்களால் நிறுத்துவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல நீங்க ஆயத்தாடை ஏற்றுமதி பண்றீங்க, அது இங்க உள்நாட்டுக்கே தேவைப்படும், அதனால நீங்க பண்ணாம இருங்க அப்படின்ட்டு அரசு ஏதாவது முடிவு எடுக்குமா? என்ன முடிவு எடுக்கவே முடியாது. அரசு உடனடியாக எடுக்க வேண்டியது அமெரிக்கா போட்டிருக்கிற வரிக்கு மேலாக போட்டிருக்கிற வரியை முற்றிலுமாக குறைக்கணும். அதுல 2 விஷயத்தை பாருங்களேன். இப்ப அமெரிக்கா இந்த நிலையை உலகெங்கும் இருக்கிற நாடுகள் மீது இந்த வரி சுமையை சுமத்துவதற்கான காரணம் என்ன? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 113% அவனுடைய டெப்ட், அவனுடைய ஜிடிபிக்கு எதிராக $37 டிரில்லியன் கடன் வாங்கிட்டான் அமெரிக்கா. சரி, அவனுடைய ட்ரேட் டெபிசிட் அவனால குறைக்க முடியல. அப்ப அதை குறைச்சாகணும், அவருடைய பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அவனுடைய ட்ரேட் டெபிசிட்டை பேலன்ஸ் பண்ணணும்னா அதிகப்படியான வரிகளை போட்டுத்தான் இதை பேலன்ஸ் பண்ணணும். அவங்க நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரியும். அவங்க நாட்டு மக்கள் மீதுதான் விலை ஏற்றம் ஏற்படும் என்பது தெரியும். அதையெல்லாம் ஒரு தற்காலிக ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்குள்ளாக அதை மக்களுடைய அழுத்தங்களை சமாளித்து இது போன்றதொரு அதிக வரி விதிப்பின் மூலம் வருகிற இந்த ட்ரேட் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவனுடைய பொருளாதாரம் என்பது வல்லரசாக ஒன்று. நம்ம ஏன் இந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைக்க முடியாது, இந்த விஷயங்கள்லாம் குறைக்க முடியாதுன்னா, நம்ம ஏற்கனவே 187 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டோம். நம்ம ஜிடிபில 81.3% வாங்கிட்டோம். இந்த இழப்புகளை எல்லாம் சேர்த்தீங்கன்னா அது அதிகமாகும். அந்த மாதிரி சூழ்நிலை வருகிற பொழுது நீங்கள் அடுத்த நாடுகளோடு வர்த்தகத்தை நீங்கள் விரிவுபடுத்துவதற்கு முன்னால் இருக்கிற இந்த வர்த்தகத்தை இழந்து விடாத அளவிற்கு, அமெரிக்காவினுடைய ஏற்றுமதியை குறைந்து விடாத அளவிற்கு ஒரு 10-20% பாதிப்பு. என் கணக்குப்படி ஒரு 33% ஒரு அனாலிசிஸ் சொல்றாங்க. அந்த பாதிப்பை குறைத்து ஓரளவிற்கு அடுத்த வர்த்தகத்தை நீங்கள் தயார் பண்ணுகிற அளவிற்கான அந்த மூச்சு விடக்கூடிய இடத்திற்கு தயாரிப்பாளர்களை கொண்டு போகணும். ஒண்ணு. ரெண்டாவது, 2 விஷயங்கள், வேலை வாய்ப்பு இழக்கும், சமூக திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் குறையும். இதெல்லாம் நீங்க தாண்டி எல்லாம் பண்ணீங்கன்னா சிறு குறு தொழில்களுக்கு பாதிப்பு ஏற்படும். பெரிய கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிடுவான். மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி லேபரை குறைச்சு ப்ராஃபிட்டை குறைச்சு அமெரிக்கா மார்க்கெட்ல போய் அவனால வித்துற முடியும். சிறு குறு வியாபாரிகள், அதை நம்பி இருக்கிறவர்கள் படம் போற ஏற்கனவே சிறு குறு தொழில்கள் முற்றிலுமாக இந்தியாவில் பாதிப்படைந்திருக்கிறது. மேலும் அழுத்தம் சிறு குறு வியாபாரிகளுக்கு தான்.